ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் பை யோக்ஷிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2012ல ரிலீஸ் ஆன பேட்டில் ஷிப். விண்வெளியில நம்ம பூமி மாதிரியே இருக்கிற ஒரு கிரகத்தை சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அங்க யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ண ஹவாயில இருந்து ஒரு சிக்னலை ஸ்பேஸ்க்கு அனுப்புறாங்க. இதுதான் அந்த பீக்கன் ப்ராஜெக்ட். ஒரு பக்கம் உலகமே வேற்று கிரகவாசிகள் கூட பேச ட்ரை பண்ணிட்டு இருந்தா, நம்ம ஹீரோ அலெக்ஸ் அவரோட பர்த்டே பார்ட்டியில செம ஜாலியா இருக்காரு. அங்க சமந்தான்ற பொண்ணு மேல இவருக்கு ஒரு கிரஷ். அவளுக்கு ஒரு பரிட்டோ வேணும்னு கேக்குறா, ஆனா கிச்சன் அப்போ க்ளோஸ் ஆகியிருக்கு. அவளை இம்ப்ரெஸ் பண்ணணுமேனு ராத்திரி நேரத்துல ஒரு கடைக்கு போறாரு. அங்கேயும் கடை சாத்தியிருக்கு. நம்ம ஹீரோ கடை மேல ஏறி கூரைய பிச்சுக்கிட்டு உள்ள குதிச்சு ஒரு பரிட்டோவை எடுத்துடுறாரு. ஆனா கடைசியில அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது ஏணியில இருந்து விழுந்து மொத்த கடையையும் ரணகலம் பண்ணிடுவாரு. பரிட்டோ திருடிட்டு வந்த நம்ம ஹீரோவை போலீஸ் துரத்துறாங்க. ஷாக் கொடுத்து அவரை பிடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணுகிட்ட பரிட்டோவை கொடுத்துடுறாரு. மறுநாள் காலையில தான் தெரியுது அது நேவி அட்மிரலோட பொண்ணு. இதனால கடுப்பான அவரோட அண்ணன் ஸ்டோன் நம்ம ஹீரோவை இழுத்துட்டு போய் கட்டாயப்படுத்தி நேவில சேர்த்து விடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹவாயில உலகத்திலேயே இருக்கிற பெரிய பெரிய போர்க்கப்பல்கள்லாம் வந்து ஒரு பிரம்மாண்டமான போர் பயிற்சி பண்ணுவாங்க. அங்க நடக்கிற ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல ஹீரோ விளையாடுறாரு. மேட்ச் ரொம்ப சீரியஸா போகும்போது முகத்திலே மிதி வாங்குறாரு நம்ம ஹீரோ. கண்ணு ரெண்டும் சுத்துது. வேற யாராவது பெனால்ட்டிக்கு கடிக்கட்டுமேன்னு அண்ணன் சொன்னாலும் கேட்காம நான் தான் அடிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சு மேட்சையே தோற்கடிச்சிடுவாரு. அன்னைக்கு நைட்டே அந்த பொண்ணு அப்பா கிட்ட போய் மேரேஜ்க்கு பெர்மிஷன் கேட்கலான்னு ஹீரோ பிளான் பண்றாரு. அந்த அட்மிரலுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது, செம கடுப்புல இருப்பாரு. ஹீரோவோட லவ் மேட்டர் பஞ்சாயத்துல இருக்க இன்னொரு பக்கம் விண்வெளிக்கு அனுப்பின சிக்னல் எதையோ தட்டி எழுப்பிடுச்சு. லவ் பண்ற பொண்ணு அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்க போறோன்னு நம்ம ஹீரோ பயத்துல பாத்ரூம்ல நின்னு பேசி பழகிட்டு இருக்காரு. அங்க வர்ற நம்ம ஜப்பான் பிளேயர் நகட்டா மேட்ச்ல அடிச்சதை வச்சு ஹீரோவை பயங்கரமா கலாய்க்கிறான். 2 பேருக்கும் அங்கேயே ஒரு அடிதடி சண்டை நடக்குது. 2 பேரும் மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் அட்மிரல் ஆபீஸ்ல நிக்கிறாங்க. தடுக்கி விழுந்துட்டோன்னு போய் சொன்னாலும் அந்த அட்மிரல் இவங்களை நம்பல. எல்லாரையும் அனுப்பிட்டு ஹீரோவை மட்டும் தனியா கூப்பிட்டு நீ ஒரு வேஸ்ட், என் பொண்ணுக்கு உன்னை விட ஒரு நல்ல பையன் கிடைப்பான்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி பேசிடுறாரு. ஹீரோவோட நிலைமை தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் அவரோட அண்ணன் இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதும் உன்னை நேவிலிருந்து தூக்கிடுவாங்கன்னு குண்டை தூக்கி போடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் சமந்தா 2 கால்களையும் இழந்த முன்னாள் கர்னலுக்கு பிசியோதெரப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்காரு. அவருக்கு நம்பிக்கை கொடுக்க சமந்தா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விண்வெளியில ஜூபிடரை தாண்டி ஒரு மிகப்பெரிய மர்ம பொருள் வருது. விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஒரு பயங்கரமான விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. 5 மர்மமான பொருட்கள் ரொம்ப வேகமா பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. இது ஏதோ சாதாரண விண்கல் கிடையாது, இது ஒரு ஃபார்மேஷன்ல வருதுன்னா கண்டிப்பா இது ஏதோ ஏலியன் ஷிப் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. வர்ற வழியிலேயே அதுல ஒரு ஷிப் சேட்டலைட் மேல மோதி உடையுது. அந்த உடைஞ்ச பாகங்கள் ஹாங்காங் சிட்டி மேல விழுது. ஒரு பெரிய சிட்டியே நிமிஷத்துல சுடுகாடா மாறுது. ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க. மீதி இருக்கிற 4 ஷிப்ஸும் நேரா வந்து பசிபிக் பெருங்கடல்ல விழுது. இது சமந்தாவும் அந்த கர்னலும் மலையிலிருந்து நேராவே பாக்குறாங்க. சயின்டிஸ்ட் செக் பண்ணி பார்த்தா நாம அனுப்பின சிக்னலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் அந்த கிரகத்துல இருந்து இவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவ்ளோ பெரிய ஷிப் கடல்ல விழுந்தும் யாரோட ரேடார்லயும் அது மாட்டவே இல்லை. சைனா சயின்டிஸ்ட் அந்த உடைஞ்ச பாகத்தை செக் பண்ணும்போது அது நம்ம உலகத்திலேயே இல்லாத ஒரு மெட்டீரியல்ல செஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் ஹாங்காங்ல விழுந்த அந்த பாகத்தை செக் பண்ணும்போது தான் தெரியுது அது அவங்களோட கம்யூனிகேஷன் டிவைஸ்னு. இன்னொரு பக்கம் ஹவாயில இருக்கிற நம்ம நேவி ஷிப்ஸ் முன்னாடி அந்த ஏலியன் ஷிப்ஸ் கடல்ல இருந்து மெதுவா மேல வருது. நம்ம ஹீரோ அலெக்ஸ் அது என்னன்னு பார்க்க ஒரு சின்ன போட்ல அந்த ஏலியன் ஷிப் பக்கத்துல போறாரு. அந்த மெட்டலை தொட்ட உடனே ஒரு பயங்கரமான எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு தூக்கி வீசப்படுறாரு. ஹீரோவை காப்பாற்ற மற்றவங்க வரும்போது திடீர்னு அந்த ஏலியன் ஷிப்ல இருந்து 2 லேசர் பீம்ஸ் வானத்தை நோக்கி பாயுது. அடுத்த நிமிஷம் அந்த பகுதி முழுசும் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரி ஒரு கவசம் உருவாகுது. பாதி கப்பல் உள்ளேயே மாட்டிக்கிச்சு. வெளியில இருந்து எந்த கம்யூனிகேஷனும் பண்ண முடியல. ஒரு ஃபைட்டர் ஜெட் அந்த கவசத்தை தாண்டி உள்ள வர ட்ரை பண்ணி ஃபோர்ஸ் ஃபீல்ட்ல மோதி வெடிச்சு சிதறிடுது. இப்பதான் அந்த ஏலியன் ஷிப் முழுசா கடல்ல இருந்து வெளியே வருது. பயத்துல நம்ம அண்ணன் ஸ்டோன் ஒரு வார்னிங் ஹார்ன் அடிக்க அந்த ஏலியன் ஷிப் பதிலுக்கு ஒரு பயங்கரமான சவுண்ட் வேவ் ரிலீஸ் பண்ணுது. அங்க இருக்கிற எல்லா கப்பலோட கண்ணாடியும் நொறுங்கி நேவி வீரர்களோட காதுல இருந்து ரத்தமே வந்துடுது. கடைசியா நம்ம ஆளுங்க ஒரு வார்னிங் மிசைலை விட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த ஏலியன் ஷிப்புக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழல.
அந்த ஏலியன் ஷிப் பதிலுக்கு ஒரு பயங்கரமான அட்டாக்கு தொடங்குது. நம்ம நேவி வீரர்கள் அந்த மிசைல்ஸை வானத்திலேயே சுட்டு பொசுக்க ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. ஒரு மிசைல் நேரா வந்து கப்பல்ல மோதி சிதறுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு சின்ன போட்ல இருந்துகிட்டே அந்த ஏலியன் ஷிப்பை சுத்தி வந்து அட்டாக் பண்றாரு. ஹீரோவோட அண்ணன் ஸ்டோன் கப்பல்ல இருந்து பெரிய அட்டாக் பண்ண ஆர்டர் கொடுக்கறாரு. ஆனா அந்த ஏலியன்ஸோட அந்த ஷாக் வேவ்னால கப்பலோட டார்கெட் பண்ற சிஸ்டமே ஒர்க் ஆகல. இப்போ அந்த ஏலியன் ஷிப் இன்னும் பெரிய குண்டுகளை விட ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த பிளாஸ்ட்ல கப்பல் முழுக்க தண்ணி புகுந்துடுது. சுடுங்கன்னு ஸ்டோன் கத்திக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அட்டாக்ல அவரோட கப்பல் வெடிச்சு சுக்குநூறா சிதறிடுது. கண்ணு முன்னாடியே அண்ணன் செத்து போறத பார்த்த ஹீரோ அலெக்ஸ்க்கு ரத்தம் கொதிக்குது. ஆனா அதுக்குள்ள இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது. அந்த கப்பல்ல இருந்த எல்லா சீனியர் ஆபீசர்ஸும் இறந்துட்டாங்க. இப்போ இந்த மொத்த படையையும் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு நம்ம ஹீரோ அலெக்ஸ் கைக்கு வருது. சோகத்துல இருந்த ஹீரோ இப்போ அண்ணனை கொன்னவங்களை பழி வாங்குறது துடிக்கிறாரு. எல்லாரும் ரெடி ஆகுங்க, இப்போதான் நம்ம அட்டாக் ஆரம்பம்னு ஒரு ஆர்டர் போடுறாரு. நம்ம ஹீரோவோட அண்ணன் கப்பலை அழிச்ச கையோட அந்த ஏலியன்ஸ் இப்போ ஜப்பான் கப்பல் மேல கை வைக்கிறாங்க. ஒரு பயங்கரமான குண்டு வீச்சுல ஜப்பான் கப்பலும் நிலை குலைஞ்சு போயிடுது. ஹீரோ அலெக்ஸ் கோவத்துல திரும்பவும் அட்டாக் பண்ண போவாரு. ஆனா அவரோட டீம் முதல்ல அங்க இருக்கிறவங்களை காப்பாத்துவோம்னு சொன்ன உடனே மனசை மாத்திக்கிட்டு ஜப்பான் வீரர்களை காப்பாத்த போறாரு. இவங்க தான் பின்வாங்கிட்டாங்கன்னு பார்த்தா அந்த ஏலியன் ஷிப் இப்போ அவங்களோட ரகசிய ஆயுதத்தை வெளியே விடுது. 2 ஷ்ரெட்டர்ஸ் நேரா ஹவாய் மிலிட்டரி பேஸ்ல இறங்கி அங்க இருக்க எல்லா ஜெட் விமானம், ஹெலிகாப்டர்னு எதையுமே விட்டு வைக்காம அப்படியே அறுத்து தள்ளிடுது. இன்னொரு பக்கம் ஒரு ஷ்ரெடர் சிட்டிக்குள்ள பூந்து ஒரு பேஸ்பால் மேட்சை நிறுத்திடுது. ஒரு சின்ன பையன் முன்னாடி வந்து நிக்கிற அந்த மிஷின் அவனை விட்டுட்டு அங்க இருக்கிற பாலங்களையும் கார்களையும் துவம்சம் பண்ண ஆரம்பிக்குது. இதையெல்லாம் தூரத்துல இருந்து சமந்தாவும் அந்த கர்னலும் பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து இடங்காலி பண்ணுங்கன்னு சொன்னாலும் நம்ம கர்னல் அங்கேயே நின்று அந்த ஏலியன்ஸை நேர்ல பார்க்கணும்னு பிடிவாதமா இருக்காரு. நம்ம ஆளுங்க கடல்ல இருந்து ஒரு ஏலியன் பைலட்டை பிடிச்சிட்டு வந்து அவன் ஹெல்மெட்டை கழட்டி மூஞ்சிய பாக்குறாங்க. ஆனா திடீர்னு அந்த ஏலியன் முழிச்சு நம்ம ஹீரோ அலெக்ஸ் முகத்தை அப்படியே பிடிச்சுக்குது. அப்போதான் அலெக்ஸ்க்கு ஒரு விஷன் தெரியுது. இந்த ஏலியன்ஸ் இதுவரைக்கும் எத்தனையோ கிரகங்களை அழிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்கன்னு புரியுது. அடுத்த நிமிஷமே அந்த ஏலியன் டீம் உள்ள புகுந்து அவங்க ஆளை மீட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அதுல ஒரு ஏலியன் மட்டும் நம்ம கப்பலுக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்து மற்றவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கதவுகள் எல்லாம் லாக் பண்ணிட்டு அந்த ஏலியனை தேடுறாங்க. ஆயுதங்கள் இருக்கிற ரூமுக்குள்ள புகுந்த அந்த ஏலியன் அங்க இருக்கிற டெக்னீஷியனை கண்டுக்காம நம்ம ஆயுதங்களை ஸ்கேன் பண்ணுது. அந்த ஆளு தடுக்க போய் பந்து மாதிரி சுவத்துல அடிபட்டு தூக்கி வீசப்படுறாரு. அப்போதான் ஹீரோ அலெக்ஸ் உள்ள வந்து கன்னால சுடுறாரு. ஆனா அந்த ஏலியன் ஆர்மர்ல ஒரு கீறல் கூட விழல. கோராவும் வந்து அட்டாக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த ஏலியன் அவங்களையும் ஈஸியா அடிச்சு போட்டுடுது. வேற வழி இல்லாம அந்த ஏலியனை ஹீரோ வெளியே கூப்பிட்டு வர்றாரு. கப்பலுக்குள்ள புகுந்த அந்த ஏலியனை ஒரு வழியா ஹீரோவும் கோராவும் சேர்ந்து முடிச்சு கட்டிடுறாங்க. கோரா அந்த பெரிய பீரங்கியால குறிவைக்க நம்ம ஹீரோ கடைசி நிமிஷத்துல குதிச்சு தப்பிக்க அந்த ஏலியன் அப்படியே சிதறிடுது. ஆனா ஒரு பக்கம் சண்டை முடிஞ்சாலும் இன்னொரு பக்கம் இன்னும் பெரிய பிளான் போயிட்டு இருக்கு. சமந்தாவும் அந்த கர்னலும் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல ஒளியிறாங்க. அங்கதான் அந்த அப்சர்வேட்டரியில வேலை பார்க்குற கேல் அவங்கள மீட் பண்றாரு. ஒரு பகீர் உண்மையை அவர் சொல்றாரு. ஏலியன்ஸோட கம்யூனிகேஷன் ஷிப் உடஞ்சு போனதால அவங்க இப்போ நம்ம பூமியோட சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணி அவங்க கிரகத்துக்கு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்றாங்க. ஒருவேளை அவங்க மெசேஜ் அனுப்பிட்டாங்கன்னா இப்போ வந்திருக்கிறது வெறும் சாம்பிள் தான். இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏலியன் ராணுவமே பூமிக்கு வந்துடும். இந்த விஷயம் அரசாங்கத்துக்கு தெரிய ஏலியன்ஸ் நம்மளை அட்டாக் பண்றாங்கன்னு மீடியாவில் அனௌன்ஸ் பண்றாங்க. யாரும் பயப்படாதீங்கன்னு தலைவர்கள் சொன்னாலும் மக்கள் மத்தியில பயங்கரமான பதற்றம் தொத்திக்குது. ஊர் முழுக்க கலவரம் வெடிக்குது. மக்கள் சிதறி ஓடுறாங்க. இனிமே அந்த ஏலியன்ஸ் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அலெக்ஸ் அவங்கள தடுத்தாகணும். நம்ம ஆளுங்க அந்த ஏலியனோட ஹெல்மெட்டை செக் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றாங்க. அந்த ஏலியனோட கண்ணு ஒரு பல்லியோட கண்ணு மாதிரி இருக்கு. அதாவது அவங்களுக்கு சூரிய வெளிச்சம்னா சுத்தமா ஆகாது. அந்த ஹெல்மெட் அவங்களுக்கு ஒரு சன்கிளாஸ் மாதிரி தான் யூஸ் ஆகுது. சரி, பலவீனத்தை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ரேடார்ல காட்டாத அந்த ஷிப்ஸை எப்படி அட்டாக் பண்றது? அப்போதான் நம்ம ஜப்பான் பிளேயர் நகட்டா ஒரு மாஸ் ஐடியா கொடுக்குறாரு. கடல்ல இருக்கிற வெதர் பூய்ஸ் மூலமா அந்த ஏலியன் ஷிப்ஸ் நகரும் போது ஏற்படுற அந்த அலைகளை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு மேப் போட்டுடலான்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சு போக நகட்டாவையே இந்த ஆபரேஷனுக்கு லீடரா போடுறாரு. அந்த மேப்பை வச்சு கரெக்டா ஒரு ஷிப்பை லொகேட் பண்ணி அட்டாக் பண்றாங்க. ஆனா மிஸ் ஆயிடுது. அந்த ஏலியன் ஷிப் இப்போ இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் மலையில இருக்கிற சமந்தா எப்படியாவது மெசேஜ் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏலியன் சிக்னலை ஜாம் பண்ணி வச்சிருக்காங்க.
அந்த ஜாமிங்கை உடைக்கணும்னா அப்சர்வேட்டரிக்குள்ள இருக்கிற ஒரு டிவைஸ் வேணும். பயந்து நடுங்கிற கேலை மிரட்டி அந்த டிவைஸை எடுக்க உள்ள அனுப்புறாரு நம்ம கர்னல். கேல் இப்போ மெதுவா தவழ்ந்து போய் அப்சர்வேட்டரிக்குள்ள நுழையிறாரு. அந்த டிவைஸை எடுக்க போகும்போது ஒரு ஏலியன் அவர் பின்னாடியே வந்துடும். அங்கிருந்து தப்பிச்சு வந்த கேல் அந்த டிவைஸை சமந்தா கிட்ட கொடுக்கறாரு. இன்னொரு பக்கம் கடல்ல சண்டை முத்திருச்சு. நம்ம ஹீரோவோட கப்பல் ஏலியன்ஸை அட்டாக் பண்ணி 2 பெரிய ஷிப்ஸை தகர்த்து எறியுது. அந்த நேரத்துல சமந்தா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. இன்னும் 4 மணி நேரத்துல ஏலியன்ஸ் அவங்க கிரகத்துக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. அதுக்குள்ள அந்த அப்சர்வேட்டரியா அழிச்சாகணும்னு சொல்லி கால் கட்டாயிடுது. அந்த ஏலியன் ஷிப் நம்ம ஆளுங்களை குழப்ப தண்ணிக்குள்ள இங்கேயும் அங்கேயும் குதிச்சு ட்ரிக் பண்ணுது. ஆனா ஹீரோ அலெக்ஸ் ஒரு மாஸ் பிளான் போடுறாரு. விடியற் காலையில அந்த ஏலியன் ஷிப் பக்கத்துல வரும்போது கரெக்டா சூரியன் உதிக்கிற நேரத்துல அந்த ஷிப்போட கண்ணாடியை உடைக்கிறாங்க. சூரிய வெளிச்சம் பட்டதும் அந்த ஏலியன்ஸ் கண்ணு தெரியாம தடுமாறுறாங்க. அந்த கேப்ல மிசைல்ஸை விட்டு அந்த ஏலியன் ஷிப்பை பிளாஸ் பண்றாங்க. ஆனா சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த ஷ்ரெடர் மிஷின்ஸ் மறுபடியும் வந்து நம்ம ஹீரோவோட கப்பலை அப்படியே கூறு போடுது. கப்பல் வெடிச்சு செதற எல்லாரும் கடல்ல குதிக்கிறாங்க. ஹீரோ அலெக்ஸும் நகத்தாவும் கடைசி நிமிஷத்துல கப்பல்ல இருந்து குதிச்சு உயிர் தப்புறாங்க. கண்ணு முன்னாடியே கப்பல் அழியறத பார்த்த சமந்தாவும் அந்த கர்னலும் இப்போ கிளம்பி அந்த அப்சர்வேட்டரிக்கே நேரடியா சண்டைக்கு போறாங்க. கப்பலே மூழ்கி போனாலும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்கல. மியூசியத்துல நிப்பாட்டி வச்சிருந்த ஒரு பழைய மிசோரி கப்பலை எடுத்துட்டு போருக்கு கிளம்புறாங்க. ஆனா ஒரு பிரச்சனை, அந்த கப்பல் ரொம்ப பழசுன்றதால எல்லாம் மேனுவலா தான் பண்ணணும். அங்கதான் வர்றாங்க அந்த ரியல் ஹீரோஸ். அந்த பழைய கப்பல்ல வேலை பார்த்த ரிட்டையர்டான சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண வர்றாங்க. அந்த சீனியர்ஸும் ஜூனியர்ஸும் சேர்ந்து பழைய கப்பலை தயார் பண்ணி கடலுக்குள்ள இறக்குறாங்க. எதிரே அந்த பிரம்மாண்டமான ஏலியன் ஷிப் ஒரு பெரிய பேட்டில் மெஷினா மாறி நிக்குது. ஏலியன்ஸ் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ ஒரு மாஸ் பிளான் பண்றாரு. கப்பலோட நங்கூரத்தை திடீர்னு கடல்ல போட சொல்றாரு. அந்த ஸ்பீடுல கப்பல் அப்படியே ட்ரிஃப்ட் அடிச்சு ஏலியன்ஸோட எல்லா குண்டுகளையும் மிஸ் பண்ண வைக்குது. அடுத்த செகண்ட் நம்ம ஆளுங்க பழைய பீரங்கிகளை வச்சு ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணி அந்த ஏலியன் ஷிப்பை சுக்கு நூறா உடைச்சிடுறாங்க. இதனால அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டும் உடைஞ்சு போகுது. அதே நேரத்துல மலையில இருக்கிற அப்சர்வேட்டரியில இருந்து ஏலியன் சிக்னலை அனுப்பிடுறாங்க. அங்க வர்ற நம்ம சமந்தாவும் கர்னலும் ஒரு போலீஸ்காரை வச்சு மோதி அந்த கனெக்ஷனை உடைக்கிறாங்க. ஆனா கார்ல சமந்தா மாட்டிக்க ஒரு ஏலியன் அவங்கள அட்டாக் பண்ண வருது. அப்போ நம்ம ரிட்டையர்ட் கர்னல் மிக் தன் காலை இழந்ததையும் மறந்து அந்த ஏலியன் கூட நேருக்கு நேர் சண்டையில இறங்குறாரு. மலையில நம்ம கர்னல் மிக் அந்த ஏலியன் கூட மல்லு கட்டிட்டு இருக்காரு. அந்த ஏலியனோட ஹெல்மெட் கழண்டு சூரிய வெளிச்சம் கண்ணுல பட்டதும் அது தடுமாறுது. அந்த கேப்ல பயந்து ஓடின நம்ம சயின்டிஸ்ட் கேல் திடீர்னு என்ட்ரி கொடுத்து அந்த ஏலியனை அட்டாக் பண்றாரு. நம்ம கர்னல் அந்த ஏலியனை போட்டு தள்ளிடுறாரு. ஆனா அங்க மத்த ஏலியன்ஸ் மறுபடியும் சிக்னல் அனுப்ப ரெடி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் கடல்ல இருக்கிற நம்ம ஹீரோ அலெக்ஸ் கையில ஒரே ஒரு மிசைல் தான் பாக்கி இருக்கு. அந்த ஷ்ரெடர் மிஷின்ஸ் நம்ம கப்பலை நெருங்கிடுச்சு. செத்தாலும் பரவாயில்ல, அந்த அப்சர்வேட்டரியை அழிச்சே ஆகணும்னு ஹீரோ அந்த ஒரு குண்டை ஷூட் பண்றாரு. அடுத்த செகண்ட் அந்த அப்சர்வேட்டரி அப்படியே வெடிச்சு செதறது. ஏலியன்ஸோட மெசேஜும் பாதியிலேயே நிக்குது. நம்ம கப்பலை அழிக்க வந்த ஷ்ரெடர்ஸை கரெக்டா என்ட்ரி கொடுத்த நம்ம ஏர்ஃபோர்ஸ் ஜெட்ஸ் சுட்டு பொசிக்கிடுது. ஒரு வழியா அந்த பயங்கரமான வார் முடிவுக்கு வருது. வார் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ அலெக்ஸ்க்கும் அந்த வீரர்களுக்கும் மெடல் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. ஹீரோவோட அண்ணன் ஸ்டோனோட தியாகமும் அங்க அங்கீகரிக்கப்படுது. அட்மிரல் டெரன்ஸ் நம்ம ஹீரோவை கமாண்டர் ஆக்கி பதவி உயர்வு தர்றாரு. கடைசியா ஹீரோ அந்த பொண்ணு அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களான்னு கேட்க, அட்மிரல் முதல்ல நோன்னு சொல்லி அப்புறம் சும்மா காமெடி பண்ணன வா போய் பரிட்டோ சாப்பிடலாம்னு கூட்டிட்டு போறாரு. ஆனா கதை இதோட முடியல. எண்ட் கிரெடிட்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஸ்காட்லாந்துல 3 பசங்க ஒரு ஏலியன் ஷிப் பாகத்தை உடைச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு ஏலியன் இன்னும் உயிரோட இருக்கு. இதோட படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க யோக்ஷிதா. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.